வாழ்க்கை வரலாறு திரு க. ஆனந்தராஜா 28/9/1953 இறப்பு 13/6/2026. 1953ஆம் ஆண்டு புரட்டாதி மாதம் 28ஆம் நாள் கதிர்காமத்தம்பி சிவக்கொழுந்து தம்பதிகளுக்கு சிரேஷ்ட புதல்வனாக அவதரித்தார். அவர் தனது ஆரம்ப கல்வியை யாக்கரு மகா வித்தியாலயத்திலும் உயர்கல்வியை யாழ் திருஇருதய கல்லூரியிலும் பயின்றார். அவர் தனது இளமை காலத்தை தனது சகோதரர்களான மலருடனும் தேவனுடனும் கழித்து வந்தார். அவர் தனது அதி உயர் கல்வியை யாழ் தொழில்நுட்ப கல்லூரியில் பயின்று வந்தார். அவர் தனது நண்பர்களுடன் இணைந்து விரும்பி கல்வி பயின்று இலங்கை வங்கி தலைமையகம் கொழும்பில் தனது முதலாவது வேலையை இலிகிதராக ஆரம்பித்தார். அக்காலத்தில் அவர் தனது தந்தை தாய்வழி சகோதரர்களுடன் இன்புற்று செலவிட்டு வந்தார். 1983ஆம் ஆண்டு பங்குனி மாதம் 30ஆம் நாள் சாந்தமலருடன் திருமண பந்தத்தில் இணைந்து கொண்டார். அவர் இல்லற வாழ்க்கை இன்புற்று வாழ்கையிலே அனுஷியா எனும் நாமம் கொண்ட மகளை பெற்றெடுத்தார். மகள் மனைவியுடன் நெல்லியடியில் இடமாற்றம் பெற்று வாழ்ந்து வந்தார். 1986ஆம் ஆண்டு சுதர்சனன் எனும் நாமம் கொண்ட ஆண் வாரிசையும் பெற்றெடுத்தார். தனக்கு ஒரு வம்ச வாரிசு கிடைத்ததை எண்ணி இன்புற்று இருந்தார். இயல்பாகவே அவர் ஆலய வழிபாட்டில் மிகவும் ஆர்வம் நிறைந்தவர். தாய் தந்தை வழி ஆலயங்களான சன்னதி, யாக்கரு, கிளவி தோட்டம் போன்ற ஆலயங்களில் அன்னதானமும் வழங்கி மகிழ்ந்தார். திருமணத்தின் பின் தனது மனைவி வழிவந்த கோவில்களான உச்சில் அம்மன் ஆலயம், தடங்கன் புலியடி முருகன் ஆலயங்கள் ஆகியவற்றுடனும் மிகவும் ஆர்வத்துடன் வழிபட்டு வந்தார். நெல்லியடி, யாழ்ப்பாணம், சுன்னாகம் ஆகிய இலங்கை வங்கி கிளைகளில் தனது கடமைகளை புரிந்து வந்தார். இலங்கை யுத்தமுனை கண்டபோது அவர் முல்லைத்தீவு, புதுக்குடியிருப்பு ஆகிய வங்கி கிளைகளில் பணியாற்றினார். வங்கி பத்திரங்கள், ஆவணங்கள் முதலியவற்றை தன்னுடனேயே எடுத்து வந்து வவனியா முகாமிலும் தன்னுடைய சேவையை தொடர்ந்து வழங்கினார். பல ஆபத்துக்களுக்கு மத்தியிலும் அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு சம்பளம் வழங்கி வந்தார். அவருடைய இந்த சேவை யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பேருதவியாக அமைந்தது. அவர்கள் தங்கள் உதவியை மிகவும் நன்றியுடன் வெளிப்படுத்தினார்கள். இவருடைய இந்த சேவை இலங்கை வங்கி தலைமையகங்களாலும் பெரிதாக பாராட்டப்பட்டு தாய்லாந்து நாட்டுக்கு சுற்றுலா பயணம் ஒன்றையும் ஒழுங்கு செய்திருந்தார்கள். அவர் தனியனாக தன் பெற்றோரை மிகவும் அன்புடனும் மரியாதையுடனும் நடத்தி வந்தார். அவர் தனது வார இறுதி நாட்களை அதிகமாக பெற்றோருடனும் உறவினர்களுடனும் செலவிட்டார். அவர் வார இறுதி நாட்களில் பெற்றோருடைய ஊரை அடையும் போது அதிகமான ஊரார் முகங்களில் சந்தோஷம் தழுவி ஆனந்தண்ணா ஆனந்தண்ணா என செல்லமாக அழைப்பார்கள். அவர் வைத்தியர் கதிரவேட் பிள்ளையுடனும் அவருடைய பிள்ளைகளுடனும் மாலை நேரங்களை செலவிடுவார். வைத்தியர் கதிரவேட் பிள்ளையும் ஆனந்தனை தன் சொந்த மகன் போலவே பார்த்து அளவளாவி வந்தார். அவருடைய மாமனார்களான பொன்னுத்துறை, வல்லிபுரம், கிருஷ்ணபிள்ளை ஆகியோர் இவர் மீது அதிக பாசம் வைத்தனர். மாமிமார்களும் தங்கள் அன்பை அள்ளி வழங்குவதில் எந்த குறையும் வைத்ததில்லை. கண்மணி குஞ்சியம்மாவும் ராசமணி குஞ்சியம்மாவும் அவர் தம் தாயைப் போலவே வார இறுதிகளில் ஆனந்தனின் வருகைக்காக இன்பமாக காத்திருந்தனர். ஆனந்தனுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து வழங்குவதில் அவர்களுக்கு கொள்ளை பிரியம். அவர் சிலோசனா என்னும் தங்கை மீதும் அதிக அன்பும் பாசமும் வைத்து வந்தார். அவர் இயல்பாகவே உதவி செய்யும் மனப்பாங்குள்ளவர். நெல்லியடி வர்த்தக சங்கம், பொதுமக்கள் அனைவரும் வங்கியில் இவருடன் மிகவும் இயல்பாகவே அணுகி வந்தனர். வங்கி ஊழியர்கள் அனைவரும் அவருடைய குடும்ப நண்பர்களாகவே மாறிவிட்டனர். அவருடைய அயராத உழைப்பின் காரணமாக அவர் வங்கி முகாமையாளராக பதவியேற்றம் செய்யப்பட்டார். அவர் முகாமையாளராக ஆனதை அடுத்து இளம் வயது ஊழியர்களுடன் சமமாக பழகி அவர்களுக்கு உரிய தகமைகளை சொல்லிக் கொடுத்தார். வயது பேதமின்றி இயல்பாக எல்லோருடனும் பழகி வந்தார்.
தர்மலிங்கம் மாமாவையும் நடராஜா பெரியப்பாவையும் அவர்களுடைய இறுதி காலங்களில் மிகவும் அன்பாக பார்த்து கொண்டார். ஆசை ஆசை ஐயாவை திருமதி தில்லைநாதன் அவர்களை தன் தாய் தந்தை போலவே மரியாதையுடன் நடத்தி கொண்டார். அவர்களுடைய குழந்தைகளான மீனா, வேணு மற்றும் அகியை தன் சொந்த குழந்தைகளுக்கு மேலாக அன்பு சொரிந்து பார்த்து கொண்டார். அவர் தம்பி தேவன் மகள்களான அபிபிரணவியையும் தங்கை மலர் மகள்களான துளசி மற்றும் காயத்ரியையும் மிகவும் அன்பாகவே பார்த்து கொண்டார். அவர் மனைவியின் சகோதரர்களையும் தன் சொந்த சகோதரர்களாக பார்த்து கொண்டார். அவர்கள் சீனி ஐயா என மிகவும் செல்லமாக அழைத்தனர். அவர் இயல்பாகவே மிகவும் நகைச்சுவை மிகுந்தவர். தன்னுடைய நகைச்சுவைகளால் எல்லாரையும் மகிழ்வித்து வந்தார். இயல்பாகவே அவர் ஆலய வழிபாட்டில் மிகவும் 2012ஆம் ஆண்டு சேயோனுக்கும் மகள் அனுஷியாவுக்கும் திருமணம் செய்து கொடுத்து இன்புற்றிருந்தார். இந்நேரம் அவரை கொடிய நோய் தாக்கியது. எதனையும் பொருட்படுத்தாது தன்னுடைய வங்கி கடமைகளை செவ்வனே ஆற்றி வந்தார். அவருடைய ஓய்வூதிய காலம் நெருங்கியதும் ஓய்வூதியம் பெற்று மக்கள், மனைவி மற்றும் பேர குழந்தைகளுடன் சிங்கப்பூர், நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா நாடுகளில் செலவிட்டார். அவர் தன் தம்பி தேவன் குடும்பத்துடன் இந்தியா சென்று அனைத்து பெரிய ஆலயங்களையும் வழிபட்டு வந்தார். 2016 தனது மகன் சுதனுக்கும் ஆஸ்திரேலியாவில் திருமணம் செய்து கொடுத்து 7 பேர குழந்தைகளுக்கு தாத்தாவானார். 2025ஆம் ஆண்டு தனது அன்பு மனைவியை இழக்க நேரிட்டது. இந்த திடீர் இழப்பின் காரணமாக மிகவும் மனமுடைந்து போயிருந்தார். சரியாக 1 வருட காலத்தின் பின் ஆனி மாதம் 13ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு மாரடைப்பு காரணமாக சிவபதம் அடைந்தார். நன்றி. தந்தையாய் தாயுமாகி விரல் பிடித்து நடைபழகி விழுந்த போதெல்லாம் தாங்கி பிடித்து வந்த துச்சமெல்லாம் தூக்கி எறிந்து என்னுலகை அழகாய் மாற்றிய என் அப்பாவுக்கு. எல்லா அப்பா மகள் உறவும் மிகவும் விசேடமானது. இவ்விசேடத்தை இருவரும் இன்புற அனுபவித்தோம். எப்போது காண்பேன் இனி இளமையான புன்சிரிப்பை? சாந்தமாய் உறங்கியதோ சாந்தாயிருக்குமிடம். மிடுக்கான உன் பார்வை, மிடுக்கான உன் உடல், மிடுக்கான உன் நடை திகட்டாது பார்த்து ரசிக்க. அறம் கொண்டு நீ வாழ்ந்த வாழ்வை தினம் சுவை திகட்ட திகட்ட நினைவு கூறுவோம். யாரென்று பாராது அனைவருக்கும் உதவிடுவீர். சின்ன சின்ன பகுடி விட்டு எல்லோரையும் சிரிக்க வைப்பீர். சின்ன வயதோ பெரிய வயதோ அனைவரையும் கவர்ந்திடுவீர். யாக்கரு கிளவி தோட்டம் நெல்லியடி தேடும் இனிய ஆனந்தனை. கைவந்த சில இனிய வேலை வாய்ப்புகளை பெற்றோருக்காய் தூசியாய் தூக்கி எறிந்தீர். பெற்றோர் முதியோரை எவ்வாறு பார்க்க வேண்டும் என மிடுக்கான உதாரணமாய் மிளிர நீரும் சுடர் விட்டீர். என் அம்மாவை இழந்த போதுதான் என் தந்தையே தாயுமானதையும் உணர்ந்தேன். அந்த வெற்றிடம் நான் அறியா வண்ணம் பண்ட பாத்திரம் கூட விளக்கினீரே. பொன்மகள் கை புண்பட வேண்டாம் என நினைத்தீரோ? மகனாய், அண்ணனாய், அன்பு கணவனாய், பாசமுறு தந்தையாய், அன்பான அத்தானாய், பெருமையுறு பெரியப்பாவாய், பாசமிகு மாமாவாய், அம்மப்பாவாய், அப்பப்பாவாய், பலரும் அறிய சீனி ஐயாவாய் கடமையெல்லாம் ஆற்றிவிட்டீர். இளைப்பாருங்கள் இனி இனியவளுடன். தலையில் கை வைத்து நீ தந்த விசேட ஆசி என் வாழ்வின் திசையெங்கும் ஒளி வீசும் பேரொளி. உன் மகளாய் பிறக்க என்ன தவம் செய்தேனோ, எப்பிறவியிலும் மகளாய் பிறக்க வரங்கேட்டிருப்பேன். சந்திப்போம் சொர்க்கம் அதில். அன்புடன் மகள் அனு. மழலையின் மொழி கேட்டு தாயாக தந்தை மாறும் புது காவியம் இவன்
மழலையின் மொழி கேட்டு சலல 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 சலல